முதல் படத்துல உங்களுக்கான நீங்க அந்த காஸ்டிங்ல இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணதுங்கிறது இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் படமுமே விமர்சன ரீதியாவும் சரி, வசூல் ரீதியாவும் சரி, பெரிய சக்சஸ்ஃபுல்லான அது ஒரு வந்து படம். நான் அந்த படத்துடைய வெற்றி நான் பெருசா நினைக்கிறது, படம் எடுப்பதை நிறுத்தி வைத்திருந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் மீண்டும் இன்னைக்கு வரை படம் எடுப்பதற்கான துவக்கமாக அந்த படம் இருந்தது தான் நான் ரொம்ப அதுக்கு பெரிய முன்னாடி கொஞ்ச நாள் மகிழ்ச்சி. ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. 5 வருஷம் எடுக்கல அவங்க படம். ஓகே. அவங்க வந்து தொடர்ச்சியாக சினிமா, சேட்டலைட் டெலிவிஷன் அப்படின்னு நிறைய குழப்பம், திருட்டு விசிடி, சினிமாவில் பெரிய நம்பிக்கைக்குரியதா இல்ல சினிமா அப்படின்னு எல்லா நிறுவனங்களுமே ரொம்ப பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பின்வாங்கிட்டாங்க. நடிகர்கள் சம்பளம் அப்பதான் கூட ஆரம்பிக்குது. அதிகமாக ஆரம்பிக்கும்போது சரியா வராது. தயாரிப்பாளருக்கான மரியாதை குறைஞ்சிருச்சுன்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்க. நினைச்ச பொழுது எல்லாரும் படங்களை நிறுத்திக்கிட்டே வர்றாங்க ஒருத்தரா. கோவித்தம்பி நிப்பாயிட்டாரு, மதர்லாண்ட் பிக்சர்ஸ், தேவர் மிஸ் நிப்பாயிட்டாங்க, சுஜாதா நிப்பாயிட்டாங்க, கே பாலாஜி படங்கள் நிப்பாயிட்டாரு. அப்படி பெரிய நிறுவனங்கள் தெரிஞ்ச நிறுவனங்கள் பூரா நிப்பாட்டிட்டே இருந்தாங்க ஒருத்தரா. ஏவிஎம் ஒன்னொன்னா அப்ப பொண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சத்யஜித் ஃபிலிம்ஸ் நிறுத்திட்டாங்க. அப்படி நான் போய் மீண்டும் எடுக்க வச்சேன்.